ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு, அது மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கும் வேலை இருக்குது, நாங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். சரிங்களா, யாரும் இங்கே சும்மா இல்லை, வேலை வெட்டி இல்லாது இல்லை. இப்போது டைம் வந்து 9 மணி ஆகுது. உங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு. இருங்க, க்ளோஸில் டைம் பார்த்தீங்களா, 9 மணி ஆகுது. இப்போ தான் வேலையை முடித்தேன். நான் வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி வீடியோ கூட போடல. எனக்கு டைம் கிடைக்கிற அன்றைக்கி தான் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா, நான் வந்து சும்மா ஜாலியெல்லாம் வீடியோ போடல. எனக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? எனக்கும் 1008 கஷ்டங்கள் இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாம் நன்றாங்க 65,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அப்போ உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அதில் உண்மையாக இருக்கிறது நீங்களே போயிட்டு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா? இந்த வியூவர்ஸ் எவ்வளோ போயிருக்குது, ஷார்ட்ஸ் எவ்வளோ போயிருக்குது, லைவ் எவ்வளோ போயிருக்கு, எல்லாம் உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டு அப்படி எதுக்கு கேட்குறீங்க சொல்லுங்கள். இப்போது வீடியோ வியூவர்ஸ் போச்சுன்னா தான் அதில் பேமெண்ட் கிடைக்கும். இப்போ வீடியோ வியூவர்ஸே போகலைனாக்கா நான் எப்படி எனக்கு காசு கிடைக்கும்? அப்புறமா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வீடியோ வியூவர்ஸ் போனால் தான் எனக்கு காசு கிடைக்கும், வீடியோ வியூவர்ஸே போக மாட்டேங்குது, அப்புறமா எப்படி உங்களுக்கு 65,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அப்போ நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க? நான் சம்பாரிச்சினேன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நான் பேமெண்ட் வாங்கியிருக்கிறது 2 முறை தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வாங்கியிருக்கேன். நான் கண்டிப்பாக நான் நல்லா இருந்தேன்னா அது உங்களால் மட்டும்தான். நான் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா அது உங்களால் மட்டும்தான் இருக்கும். அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனையும் தாண்டி ஒரு கஷ்டத்தையும் தாண்டி நான் இவ்வளோ தொலைவு வந்திருக்கிறேன். அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது தெரியுமா? ஃபஸ்ட்லலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, காரி முயிறாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் அளவுக்கு நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் வரேன், வந்ததும் இவ்வளோ நேரம் மிஷின் மேலே உக்காந்துட்டு இடுப்பு நோவை, ஒரு டைலர்னால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுங்களா? இடுப்பு நோவை, அந்த முதுவெல்லாம் வலி எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வலியெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது சொல்லுங்கள்? வீடியோ போடுறது மட்டும்தான் தெரியுது. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் அந்த ஒரு 2 சின்ன செகண்டு, ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஏதோ சிரித்து உங்ககிட்ட போட்டாக்கா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல். அதனால தான் அந்த வீடியோவே போடுறோம். அதுக்கப்புறமா எதுக்குங்க சும்மா மனசை நோக்கடிக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டு போயிடுங்க. எதுக்கு நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ கூட சொல்கிறேன், நான் கை நிறைய சம்பாரிச்சேன்னா நான் யூடியூப் சேனல் மூலிமா என் கஷ்டம் தீர்ந்ததுன்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன். நான் எனக்கு பேசும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. நானும் பார்த்துட்டு தான் என்னால் முடியல வேலை செய்யறதுக்கு, புரியுதுங்களா? டைலர் வேலை இடுப்பு வலிக்க செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையிலையும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்சு புடவை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். டைலர் வேலையும் பார்த்துட்டு, அந்த வேலையும் பார்த்துட்டு, வீட்டு வேலையும் பார்த்துட்டு, இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? யூடியூப் சேனல் வச்சுன்னு இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? யூடியூப் சேனல் உள்ளே வந்துட்டாவே வீடியோ எடிட் பண்ணணும், தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் ஆகுது ஒரு வீடியோ எடிட் பண்ணி, அதுக்கு தமிழ்லைன் ரெடி பண்ணி, அதுக்கு செட் பண்ணி வச்சு, காலையில் எழுந்து, இப்போ காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து மறுபடியும் அந்த வீடியோ ரெடி பண்ணி வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு நான் தூங்குகிற நேரமே எவ்வளோ தெரியுமா? 4 மணி நேரம் தான். 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தான் நான் தூங்குறேனே. என் தூக்கம் கூட போயிடுச்சு. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ஜாலியாக போடுறோன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறவங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ஜாலியாக போடுறோன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சின்ன ஒரு சந்தோஷம் அந்த டைமுக்கு உங்கள்கிட்ட லைவ் போடுற டைமுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது. 1008 கஷ்டம் இருக்குது. வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என் வீட்டில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். 2 அமௌண்ட் வந்திருக்கு, கம்மியான அமௌண்ட் வந்திருக்கு. ஆனால் வந்து அதுலேயும் நான் எடுத்துக்கல. பாதி நான் எடுத்துக்கினேன், பாதி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுவும் வீடியோ மூலிமா உங்களுக்கும் போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா எதுக்குங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்கள்? யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க.
இப்போ வீடியோ போடுறாங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் 1008 கஷ்டங்கள் இருக்குது. அவங்களுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்து தான் அந்த வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? ஒரு சின்ன சின்ன எதுவுமே எடிட் பண்ணி அது தம்ப்நெயில் ரெடி பண்ணி தூக்கம் கேட்டு இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டென்ஷனு. அதால் எவ்வளோ பிரச்சனைங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனை ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வந்து தான் இவ்வளோ தொலை வந்திருக்கு. அது உங்களால் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரின்னு பேசுகிறாங்க. அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. லைவ்லேயே ஆகட்டும், இந்த கமெண்ட்லேயும் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அந்த டைம் வந்து மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கே இன்றைக்கி நான் வீடியோவே போடல. வீடியோ எடுக்கவே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட்றோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ 9 மணி ஆகுது. இன்னமும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு தான் போகிறேன். அந்த 4 ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு தான் போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு 11 மணி வரைக்கும் தைச்சிட்டு 11, 11:30 வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தம்ப்நெயிலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கே இவ்வளோ செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ தூக்கம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க. இன்னொருத்தர் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, சரிங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது தெரியுங்களா? ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் சரி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக தேடி தான் நான் வீடியோ போடுறேன். அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு சிலர் பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ நாள் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு வாய்ஸ் கூட போட்டிருக்க மாட்டேன். வீடியோ போடுவேன், சமையல் வீடியோ போடுவேன், அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த யூடியூப் சேனல் வீடியோவும் போக மாட்டேங்குது. இந்த வியூவர்ஸும் போகல எதுவும் இல்லை. அப்புறமா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க? அவளுக்கு அவ்வளோ பணம் வந்துடுச்சு, அவளுக்கு இவ்வளோ பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிலாம் வந்தால் நான் எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறேன்? ஸ்டார்டிங் வீடியோலேருந்து பாருங்கள், கழுத்தில் செயின் எல்லாம் போட்டிருப்பேன் நான். இப்போது என் கழுத்தில் செயினும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தொலைவு வந்திருக்கு தெரியுமா? அப்பயும் நான் கையை விடலை. எனக்கு அது நான் வந்து நம்மளது வியூவர்ஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் விடலை. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் என்றைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் நான் ஜெயிச்சு வருவேன் உங்கள் எதிரில் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பிக்கையை விடாத நான் இவ்வளோ தொலைவு வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எல்லோரும் கஷ்டப்படுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. யாரும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளி விட்டு போங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க யாரையும். அவங்க வீடியோ போடுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ இப்போது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா வீடியோ போடுறாங்க. யாரும் கஷ்டப்படாத வீடியோ போடுறதில்ல. அதில் யூடியூப்பில் போயிட்டால் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? அவமானங்கள், அப்புறமா வந்து யார் என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? அது எல்லாத்தையும் ஏற்றுட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வந்து இவ்வளோ தொலைவு வராங்கனாக்கா அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் யாருமே தப்பாக பேசாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இதனால எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி என் வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பாய்.